அனைத்து பாண்டியர் கட்சி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த அடிப்படை மக்களாட்சி தத்துவத்தை மையப்படுத்தி இன்று நம்முடைய கட்சியின் கொள்கை மற்றும் நிர்வாகிகள் பற்றி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஜெயராஜ் பாண்டியன் ஆகிய என் தலைமையிலும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வரவேற்புரையாக இந்துமதி என்கின்ற பாண்டியராணி அவர்கள், தேசிய பொதுச் செயலாளர், அனைத்து பாண்டியர் கட்சி, மற்றும் பாலமுருகன் பாண்டியன், அனைத்து பாண்டியர் கட்சியினர் கலந்து கொண்டார். மற்றும் இந்த கட்சியில் இந்த நிகழ்ச்சியை வாழ்த்துவதற்காக ஐயா நெற்றிக்கன் ஆசிரியர் சைதை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு சிறப்பாக நாங்கள் நல்ல ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நாட்டில் இருக்கின்ற சமூக சேதுகேடுகளை எடுத்து வைத்து வாழ்த்தினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் புகழ் அறக்கட்டளையை சார்ந்த திருவண்ணாமலையிலிருந்து சரஸ்வதி அம்மாள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் மக்கள் புகழ் அறக்கட்டளையின் துணைத் தலைவர் ஆர் வேலு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார்கள். கிறிஸ்துவ மண் ஓட்ட கலச்சங்கம் மற்றும் கிறிஸ்துவ மக்கள் முன்னணி அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய திரு எலியாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் ஐயா தமிழாசிரியர் ஏழை மக்கள் கழகம் கட்சி தலைவர் அந்த MDM அர்ஜுனன் MA LLB அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் மகேவனி லதா வந்திருக்கிறார். மற்றும் இந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சிக்கு மற்ற அனைவர்கள் வந்து இந்த நம்முடைய கலந்தாய்வு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த கட்சிக்காக வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய கட்சியுடைய அடிப்படை கொள்கை என்பது நாம் அனைவரும் சமம் என்பது அடிப்படை கொள்கை மையப்படுத்தி பேசப்படுகின்ற கட்சியின் அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை என்பது நம்முடைய இன்றைக்கு நாம் பாரத தேசம் என்கின்றோம், இந்திய தேசம் என்கின்றோம். ஆனால் பல்வேறு சாதிகளாக பல்வேறு மதங்களாக பிரிந்து கிடக்கின்ற சூழ்நிலையில் ஒவ்வொரு மக்களும் தங்களுக்கு வேறுபாடுகள் நிறைந்தவர்களாக இந்த மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நாம் கடந்த 200-300 ஆண்டுகளாக மட்டும்தான் இன்று நாம் இப்படி பல்வேறு பிரிவினர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மை வரலாற்று ரீதியாக நமக்கு தெரிகிறது. சிந்திக்கும் போது அதற்கு என்னதான் தீர்வு, இந்த மக்களை நாம் ஒருங்கிணைப்பதற்கு எப்படித்தான் ஒருங்கிணைக்க முடியும் என்ற ஒரு கேள்விக்குள் நாம் வரும்போது நம் பண்டைய தேசமாகிய பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பு நம்முடைய பூர்வீக மக்களாகிய சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நம்முடைய பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியில் சாதி என்பதும் கிடையாது, மதம் என்பதும் கிடையாது, இன்றைய வழிபாடுகள் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற உலகை ஆண்ட இந்த பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியில் அந்த பாண்டிய மன்னர்கள் ஆண்ட இந்த மண்ணில் இன்று இவ்வளவு குழப்பங்கள். இதையெல்லாம் மாற்றுவதற்கு என்ன வழி என்று நாம் நினைக்கும் போது நமக்கு அனைவரையும் பண்டையர்களாக பாண்டியர்களாக இணைந்தால் மட்டும்தான் தேசத்தில் எதிர்கால மக்களுக்கு சிறப்பான நல்வாழ்வையும் சிறப்பான நல்லாட்சியும் மக்கள் பாதுகாப்பான ஆட்சியும் அமையும் என்பதற்காகத்தான் இந்த அனைத்து பாண்டியர் கட்சி என்ற கான்செப்டை நாங்கள் எடுத்து நாம் அனைவரும் பாண்டியர்கள், இங்கு ஏற்றத்தாழ்வு என்பதற்கு இல்லை என்ற கருத்தை மையப்படுத்தி நாம் இதை பதிவு செய்கின்றோம். கட்சி என்பது நம்முடைய அடிப்படை கொள்கையை நாம் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு விரும்புகின்றோம். கூட்டணி என்று பெயர் இப்போதைக்கு தேவையில்லாதது வந்து, ஏனென்றால் நம்ம யாருடைய சப்போர்ட்டுக்காக நம்ம வரல, யாருடைய இதுக்காக நம்முடைய எதிர்பார்ப்பும் வரல. அதே சமயத்தில் இன்று நம்முடைய தேசத்தில் மேல இருக்கிற நம்முடைய ஒன்றிய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும், மாநிலத்தில் நடக்கின்ற நம்முடைய ஆட்சியாக இருக்கட்டும், பல்வேறு சமூக அவலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தடுக்க தவறிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் உண்மையான மக்களாட்சி அந்த கான்செப்ட் நோக்கி நடைபெற்றக்கூடிய ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதுபோல் தவறுகள் நடக்காது. அதற்கான ஒரு உருப்படியான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைத்து மக்களுடைய ஆசை. அதை இப்போது சில நடிகர்கள் வந்து அதை சரியாக செய்து நம்பினால் அதை விட மடத்தனம் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் இருக்கும் போது
அவர்கள் ஜாலியாக வாழ்க்கை சினிமாவில் கடத்துகிறவர்களுக்கு மனிதர்களுடைய துன்பமோ ஏழைகளுடைய துன்பமோ இந்த தேசத்தில் நடந்திருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளை பற்றியோ அவர்களுக்கு முழுமையாக கவலை இல்லை. இது நேற்று வரை கவலைப்படாதவர்கள் திடீரென்று இன்று கவலைப்படுவார்கள் என்று சொல்வதும் அவர்களை நம்பி நம்முடைய இளைஞர்கள் செல்வது என்பதும் அன்று எப்படி எம்ஜிஆர் என்ற ஒரு சக்தியை நம்பி திராவிட இயக்கங்கள் வெற்றி பெற்று தமிழக மக்களை இன்று இப்படி அனாதைகளாக்கி இருக்கிறார்களோ இதை தான் தொடர்ந்து ஏற்படுமே தவிர ஒரு நல்ல அரசியலும் எதிர்கால நன்மையும் இந்த மக்களுக்கு நிச்சயமாக ஏற்படாது என்பதால் தான் நாம் அனைத்தையும் கடந்து நமக்கான அரசியலை உருவாக்குவோம். இந்த மண்ணின் பூர்வீக பிடிக்கிறாக நம் அனைவருக்குமான ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்பதுதான் அனைத்து பாட்டிய கட்சியினுடைய அடிப்படை கொள்கை. வேங்கை வயல் விஷயம் என்பது நம்முடைய தேசம் வெற்றி தலைப்பிடியப்பட வேண்டிய ஒரு மோசமான ஒரு நிகழ்வு. அதாவது இந்த சுதந்திர தேசத்தில் இப்படியும் சில சம்பவங்கள் நடக்குதே என்று நினைக்கும் போது இதற்குதான் நம்முடைய அண்ணல் மகாத்மா காந்தி முதற்கொண்டு நம் தேச தலைவர்கள் எல்லாம் சுதந்திரத்துக்காக போராடினார்களா என்று கேட்கும் போது நிச்சயமாக நம் தேசத்தில் இருக்கின்ற 140 கோடி மக்களும் அவமானப்பட வேண்டிய நிகழ்வுதான். அதைவிட குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய தமிழர்களாகிய நம்முடைய பண்டைய பாண்டியர்களாகிய நம்முடைய வரலாற்றை நாம் பார்க்கும் போது எவன் ஒருவன் பசி உணவு இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் ஏற்பட்டால் அவனை யாரென்று தெரியாமல் இருந்தால் கூட வர வைத்து அவனுக்கு உணவு அளித்து அவனை வெகு தூரம் செல்ல வேண்டிய இருந்தால் நம் சென்னையில் படுத்துவிட்டு காலையில் செல்லுங்க என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட பண்பாடு கொண்ட நம்முடைய இனம் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இன்று கடந்த 150 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட இந்த சாதிய பிரிவினை சூழ்ச்சியை இந்த சூழ்ச்சியால் உருவாக்கப்பட்ட இந்த சமுதாயம் இப்படி தங்கள் சகோதரர்கள் என்பது உண்மை கூட தெரியாமல் தங்களுக்குள் எப்படியோ ஒரு பெரிய பகை இருப்பதாக நம்பிக்கொண்டு தன் சகோதரர்களையே அவமானப்படுத்திக் கொண்டு இன்று அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சில செய்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுக்கு தான் வெட்கம். அவர்களுக்கு சார்ந்து இருக்கின்ற நமக்கு தான் வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் இந்த மண்ணின் ஒவ்வொரு உயிர்களையும் ஒவ்வொரு மனிதர்களையும் நம் சகோதரர்களாக நேசித்தவர்கள் தான் நம் முன்னோர்கள். அவர்கள் வயிற்றில் பிறந்த நம் மக்களை இப்படி செயல்படுத்தி இருக்கிறோம் என்று நாம் நினைக்கும் போது இதுதான் இன்று நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற ஜனநாயக ஆட்சியுடைய அவல நிலை. நம் சகோதரர்களை நாமே நேசிக்க முடியாமல் நம் சகோதரர்களை இதை விட இழிவுபடுத்த முடியாது நினைக்கும் அளவுக்கு நம் சக தமிழர்களே நம் சக பாண்டியர்களே ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற போதுதான் அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே சமயத்தில் இந்த விஷயத்தை ஆரம்பத்தில் ஒரு சாதாரண குற்றம் நடக்கும் போது உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை கண்டுபிடித்துவிடும், இருந்துவிடும். அப்படி இருக்கையில் அதை 2 ஆண்டுகள் கழித்து இன்னும் அதை வளர்த்துக் கொண்டிருப்பது பெரிய கிடையாது. உண்மை குற்றவாளிகள் நிச்சயமாக ஒரு நாள் தண்டிக்கப்படுவார்கள். இந்த நாட்டில் என்றைக்குமே நீதி ஒரு நாள் வெளியே வரும். அதை நாம் அனைவரும் நம்புகின்றோம். அதை மேற்கொண்டு நம்ம அதை பற்றி பேச வேண்டியதில்லை. அது காலத்தின் கட்டாயம். உண்மை நிச்சயமாக இப்போ குற்றச்சாட்டப்பட்டிருக்கிற ஆட்கள் அதை நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்ல இன்னும் விசாரணை இன்னும் வீட்டுக்கு போகணும்னு? அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரும் நாங்கள் குற்றம் செய்தோம் என்று சொல்லல, நாங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி அதுல சொல்லப்படும் விஷயத்தை இந்த வேங்க விஷயத்தை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் அதிகம் பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் சொல்லுகின்றேன், ஒருவன் இது மாதிரியான செய்யக்கூடியவன் இந்த தமிழ் இனத்தை சேர்ந்தவனாக இருக்க மாட்டான். அப்படி அவன் செய்திருக்கிறான் என்றால் அவன் பைத்தியமாக இருக்கும். அந்த 3 பேரும் பைத்தியம் கிடையாது, அவர்கள் மனிதர்களாக தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது என்றால் இது யாரோ எங்கேயோ நடந்தது தவறு, யார் மேலோ பழி போய் கொண்டிருக்கின்றது. இது காலம்தான், தேசத்தில் நீதிதான் தீர்மானிக்க வேண்டும் உண்மையை. அனைத்து பாட்டியல் கட்சி நிறுவன தலைவர் ஜெயராஜ் பாட்டியல்.